அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடன் மறுசீரமைப்பு, ஜப்பானுடன் ஒப்பந்தத்தில் இணைந்த இலங்கை. நுவரெலியாவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து. பலவந்தமாக பேருந்தில் இருந்து இறக்கப்பட்ட தமிழ் மாணவர்கள் எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. மத்தள விமான நிலையம் மஹிந்தவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் அனுர அரசாங்கம். சுற்றுலா தலங்களாக மாறப்போகும் அஞ்சல் நிலையங்கள். அரசாங்க வேலைவாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். மித்தேனிய முக்கொலைக்கு துபாயில் இருந்து வந்த கட்டளை, துப்பாக்கிதாரியின் வாக்குமூலம். திகாரிய பகுதியில் விற்பனை நிலையம் ஒன்றில் தீப்பரவல். அடிதடியில் பெண் உட்பட 4 நேர்ந்த கதி. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை அரசாங்கத்துக்கும் ஜப்பான் அரசாங்கத்திற்கும் இடையிலான வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பில் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்துடன் இருதரப்பு திருத்த ஒப்பந்தம் ஒன்றில் இலங்கை கையெழுத்திட்டுள்ளது. ஜப்பான் அரசாங்கம் இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முன்னெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது. அத்துடன் பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுடன் இணைந்து அதிகாரப்பூர்வ கடன் வழங்குனர் குழுவிற்கு தலைமை தாங்குகிறது. இந்த நிலையில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சகத்தில் இன்று அதிகாரப்பூர்வ கையெழுத்து விழா நடைபெற்றது. இந்த பரிமாற்ற குறிப்புகளில் இலங்கை அரசின் சார்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவும், ஜப்பான் அரசின் சார்பாக இலங்கைக்கான ஜப்பான் தூதர் அகியோ இசோமாட்டாவும் கையெழுத்திட்டனர். நுவரெலியாவில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பாவித்த பொருட்களை சேமித்து வைக்கப்பட்டிருந்த அறையில் ஏற்பட்ட திடீர் தீப்பரவலில் பெருமளவான சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த தீப்பரவல் நேற்று வியாழக்கிழமை மாலை ஏற்பட்டுள்ளது. குறித்த அறையில் தீப்பரவல் ஏற்பட்ட போது தீயை கட்டுப்படுத்துவதற்கு நுவரெலியா மாநகர சபை தீயணைப்பு பிரிவு இணைந்து தீயை சில மணித்தியாலங்களுக்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த தீப்பரவல் சம்பவத்தில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிய வருகிறது. எனினும் குறித்த அறையில் வைக்கப்பட்டிருந்த சமையல் உபகரணங்கள், இலத்திரனியல் உபகரணங்கள், தளபாடங்கள் தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீப்பற்றியமைக்கான காரணம் வெளிவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக தடயவியல் போலீசாரின் உதவியுடன் நுவரெலியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்களை பேருந்தில் இருந்து இறக்கிய இலங்கை போக்குவரத்து சபையின் ஹட்டன் பேருந்து நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். பருவச்சீட்டுடன் சென்ற குறித்த மாணவர்களை பேருந்து நடத்துனர் பேருந்தில் இருந்து இறக்கும் காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. குறித்த நடத்துனர் மாணவர்களை பேருந்தில் இருந்து இறக்கியது மட்டுமில்லாமல் இது என்னுடைய பேருந்து என்று கடும் தொனியில் கூறுகின்றார். இந்த விடயம் தற்போது முக்கிய பேசுபொருளாகவும் மாறியுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்துரைத்த போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க குறித்த பேருந்து நடத்துனருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் அவரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன்படி அவருக்கு எதிராக விசாரணைகள் நிறைவடையும் வரையில் அவரை மீண்டும் பணியில் இணைத்துக் கொள்ளாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை விமானம் பழுது பார்க்கும் நிலையமாக மாற்றுவது குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்டம் மீதான புலநிலை விவாதத்தின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி மத்தள விமான நிலையத்தை லாபமீட்டும் நிறுவனமாக மாற்றுவதற்கு அரசாங்கம் பொருத்தமான வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து முயற்சி செய்து வருவதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் மத்தள விமான நிலையம் 36.5 பில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் கடந்த 5 ஆண்டுகளில் 38.5 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த நிறுவனத்தை லாபமீட்டும் நிறுவனமாக மாற்ற விரும்புகிறோம் எனவும் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கையின் முக்கிய நகரங்களில் உள்ள அஞ்சல் நிலையங்களை சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்காக அஞ்சல் துறையின் கீழ் ஒரு புதிய திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். நுவரெலியா, கண்டி, கொழும்பு மற்றும் காலி ஆகிய பகுதிகளில் உள்ள அஞ்சல் நிலையங்கள் இதற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அஞ்சல் துறையை லாபமீட்டும் நிறுவனமாக மாற்ற இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்து இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 5 லட்சத்தை கடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 7 வருடங்களின் பின்னர் அரசு சேவையில் முகாமைத்துவ அதிகாரிகளை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக எதிர்வரும் மே மாதம் திறந்த போட்டி பரீட்சை நடத்தப்படும் என அமைச்சின் செயலாளர் எஸ். ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள போட்டி பரீட்சைக்கு சமர்ப்பிக்கப்படும் விண்ணப்பங்களின் அடிப்படையில் அதிகாரிகள் தெரிவு செய்யப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,30,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் கோரப்படவுள்ளது. பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் 2,200 பேர் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். தற்போது முகாமைத்துவ அதிகாரிகளுக்கான 4,000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டிலே இறுதியாக முகாமைத்துவ அதிகாரிகள் அரசு சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மெத்தனிய முக்கொலை துப்பாக்கிச்சூடை நடத்திய நபரும் ஒரு தம்பதியினரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அதன்படி துப்பாக்கிச்சூடு நடத்தியவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் துபாயில் உள்ள பெக்கோ சமனுக்கு தெரிந்த தனது உதவியாளர் லகிருவிடமிருந்து பெறப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த கொலைகள் நடத்தப்பட்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கஜாவை கொல்ல வந்ததாகவும் ஆனால் 2 குழந்தைகளையும் கொல்லும் நோக்கம் தனக்கு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தான் வந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த பெக்கோ சமனின் சகா குழந்தைகள் அங்கே இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களை சுட்டு தள்ளு என்று கூறியுள்ளார். அதன்படி குறித்த கொலையை தான் செய்ததாகவும் அதற்கு பதிலாக பெக்கோ சமன் என்ற நபர் தனக்கு 5 லட்சம் ரூபாய் தருவதாக உறுதியளித்ததாகவும் முன்பணமாக 2,50,000 ரூபாய் தனது மனைவியின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கொலை செய்த பிறகு மீதமுள்ள 2,50,000 ரூபாவை பெறுவதற்காக பெக்கோ சமன் மற்றும் லகிரு ஆகியோருக்கு தொலைபேசி அழைப்புகளை செய்ததாகவும் ஆனால் அவர்கள் பதிலளிக்கவில்லை என்றும் அவர் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் மித்தனிய பகுதியில் அமைந்துள்ள ஒரு கல்குவாரியில் தண்ணீரில் மூழ்கியிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்ற நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கண்டி பிரதான வீதியின் திகாரிய பகுதியிலுள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் இன்று நண்பகல் 12:30 மணியளவில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த தீப்பரவலில் விற்பனை நிலையத்தில் பாரியளவு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். கம்பகா மாநகர சபை தீயணைப்பு துறையின் 2 தீயணைப்பு வாகனங்களுடன் தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீ விபத்தை தொடர்ந்து நிட்டம்புவ போக்குவரத்து காவல்துறையினர் கொழும்பு கண்டி பிரதான வீதியின் 10ஆம் கட்டை வீதியை முற்றாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன் காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதியில் சுமார் 45 நிமிடங்கள் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். பதுளை மேககிவுல அக்கல உள்பத்த பகுதியில் இருதரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் பெண் உட்பட 4 காயமடைந்துள்ளதாக கத்துக்கட்டிய போலீசார் தெரிவித்தனர். இந்த மோதல் சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. மேககிவுல பகுதியில் வசிக்கும் 20 முதல் 51 வயதுக்குட்பட்டவர்களே இவ்வாறு காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மேககிவுல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக பதுளை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்தக்கட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.